கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் கோமதி என்ற பெண் கொல்லப்பட்ட வழக்கில் சமூக வலைதளத்தில் போலியான தகவலை பரப்பிய புகாரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது கடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள பக்ரிமானியம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கரின் மனைவி சங்கீதா. இவர் ராமாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவியாக உள்ளார். அதே ஊரில் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜெயபால் மகன் கலைமணி. இவர் மாரியம்மன் கோவில் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை தனது பெயருக்கு பட்டா மாற்றிக் கொண்டதாகவும் இதனை மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அங்கு மருத்துவமனை கட்ட சங்கீதா முயற்சி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெய்சங்கர் சங்கீதா தம்பதியரின் மகள் ஜெயப்பிரியா கடந்த 19ஆம் தேதி வாக்களித்துவிட்டு வீடு திரும்பிய போது சாலையில் நின்று கொண்டிருந்த கலைமணி தரப்பினர் ஜெயப்பிரியாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஆத்திரமடைந்த கலைமணி அவரது மனைவி தீபா, அறிவுமணி, ரவி, மேகநாதன் உள்ளிட்ட 10 பேர் ஜெய்சங்கர் தரப்பினரை உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கினர். இதில் சம்பவ இடத்திலேயே கோமதி துடிதுடித்து இறந்து போனார். இந்த நிலையில் இளம்பெண் ஜெயப்பிரியா பாஜகவிற்கு வாக்களித்ததால் அவரிடம் கைது செய்யப்பட்டவர்கள் தகராறில் ஈடுபட்டதாகவும் மேலும் இதனை தட்டி கேட்ட அவரது உறவினர்களும் பாஜகவிற்கு வாக்களித்ததால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் கோமதி இறந்ததாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இது தொடர்பாக கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ராஜாராம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இத்தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பியவர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. இதில் வட இந்தியர் என்ற பெயரில் ரோஷன் என்பவர் இதனை வெளியிட்டது தெரியவந்தது. மேலும் இதனை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிபிரபாகரன் ஷேர் செய்ததும் பிரபல யூடியூபர் சண்முகம் இது குறித்து கருத்து வெளியிட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பாஜகவிற்கு வாக்களித்ததால் தான் கோமதி கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளத்தில் போலியான தகவலை பரப்பிய புகாரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வன்முறையை தூண்டுதல் உள்பட 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்ணாமலை மீது தொடர்ந்து வழக்குகள் பதிவாகி வரும் நிலையில் பாஜகவினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.